இந்த ட்ரைனிங் சென்டர் நல்லா பக்காவாக சொல்லித்தராங்க. பேட்ஜு நிறையா இருக்குது. நல்ல ஒரு பலனுள்ள ஒரு 2 days எனக்கு ஒரு பக்கா பலனுள்ளதாகவும் இருக்குது. நார்மலாக வந்து ஒரு வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகலைன்னா ஏன் ஸ்டார்ட் ஆகலன்னு என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த 2 days கிளாஸில். ஒருத்தர் எங்கேயோ பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் வச்சுருந்தார். நீங்கள் காரில் போயிட்டு பேட்டி எடுத்தீங்க. அவர் சொன்னார், ஃபோன் அடித்தாலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணால தான் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்தேன்னு சொல்லி. அவங்க சொல்லித்தர மெத்தேடு வந்து இந்த 2 நாளில் வந்துட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு என்னை கொண்டு போகுது. என் பேர் என் முருகன் சார். நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் வந்து எலக்ட்ரானிக்ஸில் மல்டி பண்ணுறேன். A to Z எதாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். இல்லாட்டி நான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் தான் படித்தேன். ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் பார்த்தேன். இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இங்கே நான் ஏற்கனவே சென்னையில் வந்து ஏமேப்புங்கிற ஒரு லண்டன் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் டெக்னீஷியன் லெவலில் இங்கே டிவி மெக்கானிக் எல்லாமே எனக்கு பழக்கம். அது மாதிரி ஆமாம், எங்கள் பிரதர் இருக்குது. அவங்ககிட்ட வாட்ச் பண்ணதுன்னா அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. என்கிட்ட நம்பர் வாங்கி உங்கள்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்கிட்ட கேட்டு தான் எனக்கு வந்து ஓகேவே பண்ணாங்க. எனக்கு இங்கே வந்துட்டால் பேட்ரி வோல்ட்டு நான் வரைக்கும் 12 வோல்ட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தா தான் 48 வோல்ட்டு 64 வோல்ட்டு அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு என்ன புரிதல் தன்மை இருக்குதுன்னு நல்ல ஒரு ஜென்ரலாக நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஒரு வண்டி வெஹிக்கிளில் இதெல்லாம் இருக்குது, இதுதான் ஒர்க் பண்ணுது, இது இனிமேல் நீங்கள் சப்ஜெக்டை செலக்ஷன் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. இன்னொன்று நல்லா ஒரு சொன்னீங்க, பேட்டரியை வந்துட்டு அது ஒரு எஃபெக்டான ஒரு ஜாமான், அதை யாராலையுமே பண்ண முடியாது. யூடியூப்பில் ஒருத்தன் பண்ணுறான்னா அது வந்து அவன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சர்டிஃபிகேஷன் பண்ணி நம்ம காமிக்க மாட்டான், பாதியிலேயே முடிச்சிடுவான். நீங்கள் அதை தான் சொன்னீங்க, பேட்டரி பண்ணுறதா தனியாக வாங்க அந்த கோர்ஸ். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒயரிங் சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் ஃபோன் அடிங்க. இது வந்து நார்மல். இப்போ செக்கிங்லேருந்து எல்லாமே கட்டி கொடுத்துருக்கீங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகலைன்னா ஏன் ஸ்டார்ட் ஆகலன்னு என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த 2 days கிளாஸில். புரியல் கொடுத்துட்டீங்க, ஈஸியாக பண்ணிடலாம். இன்ஸ்டியூஷனை பார்த்துக்க மாதிரி நல்ல ஒரு டீம் மேனேஜர், அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கவங்க எல்லாமே சாஃப்ட்னஸ். புரியாட்டினாலும் ஏன் புரியல, எதுக்கு புரியலன்னு திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் யூடியூப்பில் இன்னொரு ப்ரோக்ராமிங் அந்தப்போ பார்த்தேன். ஒருத்தர் எங்கேயோ பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் வச்சுருந்தார். நீங்கள் காரில் போயிட்டு பேட்டி எடுத்தீங்க. அவர் சொன்னார், ஃபோன் அடித்தாலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணால தான் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்தேன்னு சொல்லி. அது மாதிரி இது ஒரு நல்ல விஷயம். இது நல்ல ஒரு குரூப் மேனேஜ்மெண்ட் தான். நீங்கள் சொல்லி கொடுக்கிற விதம் வந்து கரெக்டாக வந்துட்டு இதை இப்படி தான் சொல்லி தரணும், இதுதான் நகர்வுகள், இதை சொன்னால் தான் இங்கே புரிஞ்சுக்குவாங்க, அந்த ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துக்குலாம் அலையணும். ஒரு 1 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம் அலையணும். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே எதாக இருந்தாலும் ஈஸியாக. இந்த இடத்துல உண்மையாக சொல்ல ரெண்ட்லாம் கூட தான் இருக்கும், கம்மியான இருக்க. நானே ஷாப் வச்சுருக்கேன், எல்லாமே வச்சுருக்கோம். இருக்குது இந்த அளவுக்கு நீங்கள் இந்த கம்மி ரேட்டில் நீங்கள் பண்ணி தரது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருது. அவங்க சொல்லித்தர மெத்தேடு வந்து இந்த 2 நாளில் வந்துட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு என்னை கொண்டு போகுது. எப்படின்னு மனசில் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன தேவை, இப்போ ஒயரிங் மட்டும், பேட்ரினா பேட்ரி மட்டும், அது மாதிரி அந்த ஒரு மெத்தேடு அது இப்போ என் நாலேஜுக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு எது வந்து எனக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த சப்ஜெக்டை நான் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதை மட்டும் பார்த்தாவே போதும். எல்லாமே போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் டிஆரால் மட்டும்தான் எல்லாமே பண்ண முடியும்னா அப்போ மித்தமானலாம் பண்ணவே முடியாது. இது ஒரு நல்ல ஒரு கோர்ஸு. இந்த 2 days எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து இதை வந்து என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க அட்வான்டேஜ் பார்க்க என்கிட்ட டெக்னீஷியன்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லுவாங்க, உனக்கு இந்த மாதிரி பிளான் இருந்தால் போப்பா, ஒரு 2 days ஒரு சின்ன ஒரு இது தான் இது. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு புரிதல் தெரியும். எனக்கு வந்து இப்போ 48 வயசு ஆகுது. எனக்கு நகர்வுகள் ஆயிடுச்சு. பிள்ளைங்க காலேஜுக்கு போதுங்க, எல்லாமே வந்துடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்கிட்ட வேலை செய்கிறவங்கள நான் மேரேஜே பண்ணல. அவங்களுக்கு அடுத்த கட்ட சோர்ஸு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது ஒரு நல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு பலனுள்ள ஒரு 2 days எனக்கு ஒரு பக்கா பலனுள்ளதாகவும் இருக்குது. எப்படின்னா என் சன்ஸுக்கு என்னை நம்பி இருக்கவங்களுக்கு கற்றுத்தரதுக்கு ஒரு பிளானிங். அதை தேடி மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் MMI ஒரு இன்ஸ்டியூட் எனக்கு வந்து கண்ணில் பட்டுச்சு. நான் அதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சென்னையில் உள்ள எல்லாத்துட்டையும் கேட்டு இது பண்ணும்போது எனக்கு ஒரு இந்த ட்ரைனிங் சென்டர் நல்லா பக்காவாக சொல்லித்தராங்க, பேட்ஜு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் எனக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. சரி, நம்ம இதில் என்ன தான் இருக்குது, எப்படி தான் சொல்லித்தராங்க, நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே தெரியும். ஆனால் ஈவியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக என்ன வோல்டேஜில் இப்போ எல்லாமே உங்களுக்கு 12 வோல்ட்டு தான், இல்லாட்டி 24 வோல்ட். ஈவியை பொறுத்த வரைக்கும் 48 64 அப்படி வருது. நாங்கள் இன்ன வரைக்கும் அந்த ட்ரைனிங்க்கு நாங்கள் போகவே கிடையாது. அப்படிங்கும்போது சரி இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்தபோது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
இது மாதிரி இப்போ சார்ஜிங்லாம் கம்ப்ளீட் அட்டன் பண்ணுறேன். சார்ஜஸ்லாம் மேனுவலாக என்னென்ன இருக்குது, ஒயரிங் ஃபால்ட்டாக இதெல்லாம் அட்டன் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த சார்ஜஸ் பார்க்குறேன். இப்போ அது எதனால் அந்த சார்ஜஸ் என்ன போய் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்ல. அது எப்படி நான் யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா, இல்லை புக் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? புக்கில் அப்படி ஒன்று இப்போ முன்னாடி மாதிரிலாம் டெக்னீஷியன் ஒரு புக் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெக்னீஷியன் புக்கில் நான் அவ்வளோ இப்படி கட்டுக்கட்டாக வச்சுருப்பேன். ஒரு வாரம் விட மாட்டேன், வெள்ளிக்கிழமை தான் வரும். 5 ரூபா வாங்கி அவ்வளோ புக்ஸ் வச்சுருப்பேன். அப்போ ஈஸியாக அந்த சர்க்கியூட்டோட வந்துடும். இப்போ அது மாதிரி சர்க்கியூட்லாம் வரதே கிடையாது. இப்போ இங்கே வந்து நீங்கள் சர்க்கியூட்டோட எனக்கு அது தரீங்க. நீங்கள் ஒரு புக்ஸ் ஒன்று கொடுத்தீங்க, அதுலேயும் அந்த சர்க்கியூட் இருக்குது. அது எனக்கு ஜென்ரேட் பண்ண என்னால் முடியும். ஏன்னா அந்த கோர்ஸ் படிச்சிருந்ததுனால எனக்கு ஜென்ரேட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் என்னென்னு ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி நின்றுச்சுன்னா அது ஏன் நின்றுச்சு, எதுக்கு நின்றுச்சுன்னு சொல்லி என்னால் கேத்ரூ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங்கை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ எம்எம்ஐ, வெரி குட் எம்எம்ஐ.